கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு, எந்த இடத்திற்கு? ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் அவனை குறித்திருந்த மோரியா மலைக்கு ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். ஆண்டவர் அவனுடைய கீழ்ப்படிதலை சோதிக்கும்படியாய் கொடுத்த அந்த டெஸ்ட்ல ஆண்டவர் அவன் அதற்கும் ரெடியா இருந்த போது ஈசாக்கை பலி செலுத்த ஆண்டவர் அனுமதி கொடுக்காமல் ஒரு முட்புதரில் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவனுக்கு காண்பித்தார். அந்த ஆட்டுக்கடாவை அவன் பலி செலுத்திவிட்டு அந்த இடத்திற்கு பலி செலுத்தும்படி ஈசாக்கை அழைத்துட்டு வந்த அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நமக்கான காரியங்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். சோ யாருக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவரே பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் யாருடைய காரியங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளப்படும் என்று பார்த்தால் இந்த ஆபிரகாமை போல தாமதம் இல்லாமல் ஒரு கீழ்ப்படிதல். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் கீழ்ப்படிவதற்கு சாதகமே இல்லாத ஒரு சூழ்நிலை. மகனை தகன பலியா செலுத்த சொல்லுகிறார். அந்த காரியத்தை செய்வதற்கு ஆபிரகாம் அதிகாலையிலே புறப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். சோ தாமதம் இல்லாமல் ஒரு கீழ்ப்படிதல். மூன்றாவது, கீழ்ப்படிதலுக்காகவே பிரயாசப்பட்ட ஆபிரகாம். ஆண்டவர் குறித்த இடத்துல போய் பலி செலுத்த சொல்லுகிறார். அந்த இடத்திற்கு போய் சேரவே அவனுக்கு 3 நாள் ஆனது. 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த இடத்திற்கு போய் சேர்ந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். சோ பிரயாசத்தோடு உள்ள கீழ்ப்படிதல், தாமதம் இல்லாமல் இருக்கிற கீழ்ப்படிதல். மூன்றாவது, ஆவிக்குரிய காரியங்கள்ல, இந்த பலி செலுத்துகிற காரியங்கள்ல தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு மனம். நான் வாசிக்கிறோம், இருவரும் கூடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். இருவரும் ஒரே மனமாய் ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதில் ஒரு மனப்பட்டு அந்த காரியத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். நான்காவது, ஈசாக்கு கேட்கிறான், ஒன்றுமறியாத குழந்தையை போல, ஆண்டவர் தகப்பனே எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ ஆபிரகாம் அந்த நேரத்திலே அறிக்கை பண்ணுகிறான், தேவன் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். அப்படின்னா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தான் ஆராதிக்கிற, தான் சேவிக்கிற தேவன் மேல ஒரு அபாரமான விசுவாசம். இந்த 4 காரியங்கள் உள்ள ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் யெகோவா ஈரேவாய் தென்பட்டார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியவராய் தென்பட்டார். இந்த காலையிலும் இந்த நாமத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில யெகோவா ஈரேவா இருப்பார்? தாமதம் இல்லாமல் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், பிரயாசத்தோடு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய காரியங்கள்ல குடும்பத்துல ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல ஒரு அபாரமான விசுவாசம் உங்களுக்கு. கர்த்தர் யெகோவா ஈரேவா இந்த நாள்ல இருப்பார். உங்களுக்கான எல்லா காரியங்களும் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.